அம்மா. நன்றி. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்னையாய் தந்தையாய் அனைத்துமாய் நம்மை வழிநடத்தும் ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொற்பாத கமலங்களை வணங்கி ஆழ்ந்த அதீத உணர்வில் நல்லதொரு சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளம். இனிமையான காலை பொழுதில் அற்புதமான தவத்தினை வழி நடத்திய நேசமலர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் நார்வே டென்மார்க் மாணவர்களை மன்ற பொறுப்பாளர்களுக்கும் நம்மோடு இணைந்துள்ள மெய்யுணர்வாளர்களுக்கும் பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாம சிந்தனைக்குள்ள போறோம். இந்த வாதம் முழுவதுமாவே நம்ம திருக்குறள்ல இருந்து வர தலைப்புகள் பார்த்து கொண்டு இருக்கோம். இல்லறவியல் இதுல பகுதியில ரொம்ப அருமையான ஒரு அதிகாரம் புதல்வரை பெறுதல் அப்படின்ட்டு இன்னைக்கு தலைப்பு கொடுத்திருக்காங்க. மக்கட்பேறு அது ஒருவன் பெரும் பொருள்களுள் என்ன கிடைக்கிறதோ, என்னெல்லாம் கிடைக்கிறதோ அது எல்லாத்தோட சிறந்தது அப்படிங்கிறார். அறிவுடைய மக்களை பெறுதல் அப்படின்ட்டு பொருள். அறத்துப்பால்ல இல்லறவியல்ல பெற்றோர் கடன் பிள்ளைகளின் பொறுப்பு அப்படிங்கிற அதோட இணைந்து வருது. நம்ம அது இரு பகுதிகளா தான் இன்றைய சிந்தனை பார்க்க போறோம். பெற்றோரோட கடனும் பிள்ளைகளின் பொறுப்புமா பார்க்க போறோம். இது ரெண்டுமே நன்மக்களை பெறுதலோட தொடர்பு படுத்தி வருது. ஒருவர் தனது வாழ்நாளில் பெற வேண்டியது அறிவில் சிறந்த குழந்தைகளே அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதுதான் பிறவி துன்பத்தை துடைக்கக்கூடியது. நமது பிள்ளை, நாம் பெற்ற பிள்ளை அப்படின்னா கூட அது நமது கர்ம வினை, அதாவது வினை பயனால் தான் நமக்கு அந்த பிள்ளைகள், அது நமக்கு பிள்ளை பேர் கூட. நன்மக்களால் அடைகின்ற நன்மையினையும் இன்பத்தினையும் சொல்வதுதான் இந்த அதிகாரம். அந்த நன்மக்களை செல்வமாகவே சொல்வதால் பேரு அப்படிங்கிறார். நம்ம கூட இப்போ நம்மளுடைய மனவளக்கலை அங்கங்கள்ல குணநலப்பேரு, முழுமை பேருன்னு சொல்லி சுவாமிஜி குறிப்பிடுறாங்க இல்லையா? இதுல மக்கட்பேற்றின் சிறப்பினை தான் முதல் குறட்பா சொல்றது. பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. அறிவுடைய குழந்தைகள் தவிர நான் அடைய வேண்டியது வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறான். இந்த அதிகாரத்துல குறளை பத்தி பார்த்துட்டு அப்படியே நம்மளோட சாராம்சத்தை சிந்திப்போம். நன்மக்களை பெற்றவர்கள், சரி நமக்கு நல்ல சத்தான குழந்தைகள் பிறந்தாச்சு, அவர்கள் பெற்ற பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இரண்டாவது மூன்றாவது குறள் விளக்குகிறது அப்படிங்கிறாங்க. எழுப்பிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெறின். பழி உருவாக்காத பண்புடைய குழந்தைகளை பெற்றால் எழுகின்ற பிறப்புக்கு எல்லாம் இனிமே நமக்கு துன்பங்களே வராது அப்படிங்கிறாங்க. மூன்றாவது குறள்ல தம் பொருள் என்பதம் மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். தான் பெற்றது என்பதே மக்கள். ஆனா சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்றாங்க, பிள்ளைகள் நம்மளுடைய சொத்து இல்ல, நம் மூலமாக இந்த உலகிற்கு வந்தவர்கள் அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த குழந்தைகள் நம் கருவில் நம்ம குழந்தைகளை பெறுவது கூட நமது வினை பயன்தான், வினையால் தான் வரும் அப்படிங்கிறத மூன்றாவது குறள்ல வள்ளுவ பெருந்தகை ரொம்ப அழகா விளக்குகிறார். 4, 5, 6 குறட்பாக்கள்ல இந்த பிறவியில பெற்றோர் அடையும் இன்பத்தினை பற்றி பேசுகிறார். அதாவது அமிழ்தினும் ஆற்ற இனிதேதம் மக்கள்
சிறுகை அளாவிய கூழ், அதாவது தன் குழந்தை அந்த சின்ன பிஞ்சு விரலால அந்த கரைத்த கூழ் அமிர்தை விடவும் சிறந்த சுவையுடையதாக இருக்குங்கிறார். நமக்கு தாய்மார்களுக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்கும். குழந்தைகள் வந்து அந்த சிறு பிள்ளையா அன்னம் ஊட்டி இந்த குழந்தைகள் இடுப்புல வச்சுக்கிட்டு குழந்தைகளை பக்கத்துல வச்சுக்கிட்டு நம்ம குழந்தைகளை ஊட்டும் போது அந்த மிச்சம் அடம் பண்ணும். லாஸ்ட் 2 ரூபாய் அடம் பண்ணும். அதை தூக்கி போட மனசு இல்லாம நம்ம எடுத்து வாயில போட்டோம். அவ்வளவு டேஸ்டா இந்த அனுபவம் இருக்கலாம் எல்லாருக்கும். அது அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஏன்னா அந்த குழந்தைகள்ட்ட இருக்கிற அந்த பியூரிட்டி தான் காரணம். அடுத்த குறள்ல பாத்தீங்கன்னா, மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்றும் அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. குழந்தைகள் தன்னை தீண்டுவது உடலுக்கு இன்பம், மேலும் அவர்கள் சொல் கேட்பது காதுக்கு இன்பம். அதாவது அந்த குழந்தையோட இருக்கிற ஸ்பரிசம், இந்த குழந்தைகளோட இருக்கிற ஸ்பரிசம், நம் பிள்ளைகளோட இருக்கிற ஸ்பரிசம் ஒரு இப்ப நிறைய வந்து ஜானகிராமன் வகுப்புல கூட சொல்லுவாங்க, தொட்டு பேசுங்க, ஹக் பண்ணுங்க அப்படின்வாங்க. அந்த குழந்தையோட ஸ்பரிசம் வந்து அவ்வளவு ஒரு பேரானந்தத்தை கொடுக்கும். இதுக்கு பேர் இது பற்று கிடையாது, அது ஆனந்தம். அது அது போல அவர்கள் பேசுறது நம்மள எதுவுமே வேண்டாம், நமக்கு எதுவுமே செய்ய வேண்டாம். சாப்பிட்டியா, என்ன பண்ற, தூங்கினியா, ரெஸ்ட் எடுக்கிறியா, இது கேட்கறது கூட அந்த குழந்தைகள் நம்ம கிட்ட ஏதோ 1 2 வார்த்தை பேசுறது கூட பேரானந்தம். அதுவும் அந்த மழலை குழந்தைகள் பேச்ச ஆரம்பிக்கும் போது அம்மா அப்பான்னு சொல்லி நம்மளை கூப்பிடுறதுல இருக்கிற முதல் முறை சொல்றதுல இருக்கிற ஆனந்தம் எதுவுமே உலகத்துல இல்ல. அவ்வளவு ஒரு எல்லாருமே இதை நம்ம அனுபவிச்சிருப்போம். அதைத்தான் அடுத்த குறள்லயும் சொல்றாங்க, குழலினிது யாழினிது என்பதை மக்கள் மழலை சொல் கேளாதவர். மழலைகளின் சொற்களை கேட்காதவர்கள் இசைக்கருவிலிருந்து வரும் இசை இன்பமானது என்று சொல்வார். அந்த குழந்தைகளோட அந்த குரல், அந்த கொஞ்சம் அந்த பாஷை, அது என்ன சொல்லுவாங்க, மழலை சொல், இந்த தமிழ், அந்த குழந்தைகளோட அது வந்து அவ்வளவு இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள்ல இது 3லயும் இது சொல்றாங்க. 7வது குறள்ல தந்தையின் கடமை, தந்தையின் மட்டும் நான் எடுத்துக்க மாட்டேன், தாய்க்கும் பொறுப்பு இருக்கு. சோ தந்தை மகன் காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். தகப்பன், அதாவது பெற்றோர் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய நன்றி, அதை தான் எப்படி இருக்கணுங்கிறத காட்டணும் அப்படிங்கறத பத்தி விளக்குகிறார். இதெல்லாம் நம்ம கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம் விளக்கமாக. ஏன்னா என்னென்ன குறள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ட்டு நான் அதை உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது 9வது குறட்பால தாய் அடைகின்ற மகிழ்ச்சியை பத்தி பேசுறார். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இங்கேயும் வந்து நான் தாய் மட்டும் சொல்ல மாட்டேன், தந்தையும் சேர்த்துதான். ஏன்னா பிறக்கும் போது பெருமை கொண்ட அன்னை அவ்வளோ உடல் துன்பம் ஏற்று சுகமான சுமையாக துன்பத்தை ஏற்று அந்த குழந்தையை பெற்றெடுத்த அந்த 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 சந்தோஷம், அந்த குழந்தை பிஞ்சு விரல் அந்த பிஞ்சு முகத்தை அதை பார்க்கும்போது இருக்கிற சந்தோஷம், அது அது அதுக்கு ஈக்குவலா அதோட மேல ஒரு வெளியிடங்கள் அந்த குழந்தைகளை பெருமைப்படும் பொழுது, அந்த பெருமைப்படுத்தும் பொழுது அந்த தாய்க்கு அது பூரிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல தாய் தந்தையருக்கு மட்டும்தான் இருக்கா கடன் குழந்தைகளை வளர்க்கறது? குழந்தைகளுக்கும் பொறுப்பு இருக்கு. மகன், அததான் 10வது குறள்ல சொல்றாங்க, மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என் நோற்றான் கொல் எனும் சொல். இவனை பெற பெற்றோர் என்ன தவம் செய்தார்கள் சொல்லி பெற்றோர் கேட்கும்படி செய்வதுதான் பெற்றோருக்கு மகனோ மகளோ செய்யும் ஒரு உதவி அப்படிங்கிறாங்க. அது ஒரு பொறுப்பு. அவ்வளவு அற்புதமா நமக்கு வள்ளுவர் பிரிந்ததை அவரும் சுவாமிஜி மாதிரி தொடாத சப்ஜெக்டே கிடையாது. அவ்வளவு நமக்கு விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்க போறோம். அறிவாளியான குழந்தைகள், அறிவாளியான குழந்தைகள் நமக்கு எப்படி கிடைக்கும்? ஒரு ஒரு புராண கதைகள்ல இருந்து ஒரு கதையில இருந்து போலாம். மிருகண்டு முனிவர் சித்ராவதி தம்பதியர், அவர்களுக்கு ரொம்ப நாளா குழந்தையே இல்லை. அவங்க என்ன பண்றாங்க, காசிக்கு போய் தவம் இருந்து, கடுமையான தவம் தவம் இருந்து பிள்ளை வரம் வேண்டி தவம் இருக்காங்க. அப்ப வந்து சிவபெருமான் அவர்கள் முன் பிரத்யட்சமாக தோன்றி அவங்க வந்து குழந்தை பேரு உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறார். ஆனா ஒரு கண்டிஷன், 16 வயதே ஆயுள் கொண்ட அழகான அறிவில் சிறந்த சகல கலைகளிலும் வல்லமையான
மகன் வேணுமா, இல்ல 100 வயது வரை ஆயுள் கொண்ட ஊமை, செவிடு, முடம், துர்க்குணங்கள் கொண்டவனா இருக்கிற குழந்தை பையன் வேணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன கேட்போம், நமக்கு 100 வயசு வரைக்கும் ஆயுசோட இருக்கான்னா அத்தனை நோய் வியாதிகளோட துர்க்குணத்தோட எந்த பெற்றோருக்கு அதை பார்க்க முடியும் இல்லையா? அவர்கள் 16 வயது கொண்ட குழந்தையே எனக்கு போறோம், அது எனக்கு அறிவில் சிறந்த ஆரோக்கியமான குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காசி திரும்பி 10 மாதத்துல அழகான தேஜஸான ஆண் குழந்தை பிறக்குறாங்க. பிரம்ம தேவரே மார்க்கண்டேயர்னு பேர் வைக்கிறாராம். அதுக்கப்புறம் அந்த கதை அப்படியே போறது. அது 16 வயசு முடியும் போது அந்த 5 வயசுக்குள்ளேயே சகல கலையும் அந்த குழந்தை தேர்ச்சி பெற்ற. ஏன்னா சிவனோட அருளால வரத்தினால, அந்த இறை சக்தியோட வரத்தினால பிறந்த குழந்தை அது. 5 வயதுக்குள்ளேயே அத்தனை கலைகளையும் கற்று தேர்ந்தெடுறாராம். 16 வயது நெருங்கிறது. அப்போ யமதர்மன் அவர் அவர் ஆயுள முடிக்கணும் அப்படின்னு வரும்பொழுது அது அது அதுக்கு வயசு ஏற ஏற பெற்றோருக்கு கவலை வருது. வருத்தப்பட்டிருக்கும் போது பிள்ளை போய் கேக்குறாங்க, என்ன காரணம், ஏன் இப்படி இப்போ துக்கத்திலே இருக்கீங்க? அப்ப அந்த குழந்தைகிட்ட எல்லாம் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரிப்பா நடந்தது. ஈசன் தான் என்னை படைத்தான், அவனே என்னை காப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை பாட்டுக்கு அதோட தொண்டை செய்துகிட்டே இருக்கு. 16 வயது பூர்த்தி ஆகிறது. பூர்த்தி ஆகும் போது யமதர்மன் யமதூதனை அனுப்பி அந்த ஆயுள் முடியறது, கணக்கு முடிஞ்சாச்சு, நீ கூட்டு வந்துரு, எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு. அவர் அந்த குழந்தை என்ன பண்ண, சிவலிங்கத்தை போய் கட்டி அணைக்கிறது, அழுத்தி பிடிச்சுக்கிறது. அவர் அந்த எடுத்துடணும், அந்த உயிரை எடுத்துடணும்னு சொல்லி சிவலிங்கத்தையும் சேர்த்து பாசக்கையில போட்டு இழுக்கிறாரா. அப்ப சிவன் தோன்றி அவரை யமதர்மன் ஆயுள முடிச்சு இந்த குழந்தைக்கு இரவாவரம் கொடுத்துடுறாங்க. சோ இப்படி கதை போறது. இது நம்ம கதைக்குள்ள போகாம நம்ம சப்ஜெக்டுக்குள்ள பார்க்கும்போது எல்லாருக்குமே அறிவில் சிறந்த ஒழுக்கமான நீண்ட ஆயுளோட இருக்கிற குழந்தை வர வேண்டும் தான் எல்லாருமே வேண்டுவோம். இது நியாயமான ஒரு கோரிக்கை தான் இல்லையா? அப்ப நமக்கு இது புராண கதையா பார்க்கிறோம். ஏன்னா எந்த ஒரு இதிகாசங்கள் ஆகட்டும், புராண கதைகள் ஆகட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா இறை தத்துவத்தோடு இணைந்து மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுப்பதற்காக கூறப்பட்டவைதான். அந்த விதத்துல மனவளக்கொலைக்குள்ள அந்த வேதாத்திரியம்ங்கிற கண்ணாடியோட நம்ம பார்க்கும் பொழுது நமக்கும் அந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கும். சத்தான அறிவில் சிறந்த பூரண ஆரோக்கியத்துடன் இருக்கிறதுக்கு சாமிஜி நமக்கு வழிகாட்டியிருக்காங்க. கலைகள் மொத்தம் கணக்கெடுத்தோர் 64 என்றார். அனைத்தும் கற்றும் காய கற்பம் எனும் கலையை கற்காவிட்டால் கற்றதெல்லாம் மண் புகுமே உடல் விழுந்தார். ஆமாங்க, 64 பேர் 65 கலைங்கிறாங்க. அந்த காயக்கல்ப கலை அவ்வளவு அந்த பெற்றோர், அதாவது தம்பதியர் இருவரும் காயக்கல்பம் செய்து குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தை கருவிலே திருவுடைய, அதாவது அறிவில் சிறந்த ஆரோக்கியமான கருவில் திருவுடைய குழந்தைகளாக பிறப்பார்கள் அப்படிங்கிறாங்க. அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் அவ்வளவு பிரமாதமா இருக்கும், ஒளி மிகுந்ததா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த குழந்தைகள் அறிவில் சிறந்தவர்கள் மட்டும்தான் ஒழுக்கத்தில் எல்லா விதத்திலுமே உயர்ந்தவர்களாக சிறப்பானவர்களாக இருப்பாங்க. சரி, நம்மலாம் அந்த இதெல்லாம் திருமணமாகி குழந்தைகள் பிறந்து இப்ப என்னையே கூட ரொம்ப நாள், நம்ம 35 வயசுக்கு மேலதான் நான் மயனமலைக்குள்ள வந்தேன். இப்ப எனக்கு குழந்தைகள்லாம் பிறந்தாச்சு. அப்ப எனக்கு நன்மக்கள் பேரு கிடைக்குமா அப்படின்னு வரும்போது இதுவும் சாத்தியம்தான். ஏன்னா காயக்கல்பம் மட்டும் நம்ம மனோலக்கலையில கொடுக்கல, சாமிஜி நமக்கு உடற்பயிற்சி கொடுத்திருக்காங்க, தவங்கள் கொடுத்திருக்காங்க, தற்சோதனை பயிற்சிகள் கொடுத்திருக்காங்க. பெற்றோர் தவம் பிள்ளைகள் நலம் இல்லையா? சொல்றாங்க இல்லையா? சாமிஜியோட வரிகள் தரலாம், பெற்றோர் தவம் பிள்ளைகள். அப்ப பெற்றோர்கள்டேந்து பிள்ளைகளுக்கு அந்த பதிவுகள் டிரான்ஸ்பர் ஆகும். அதுதான் உண்மை. என்ன சொல்றாங்க மறுபிறவி? சாமிஜி என்ன சொல்றாங்க? மரம் வளர்ந்தால் வித்து இடும், மரத்தினது தன்மையெல்லாம் வித்தில் உண்டு. மரம் வித்து, வித்து மரம் மாறி மாறி தோன்றும், எல்லை இல்லை. மரம் செத்தால் அது பிறவா, மற்றும் அதன் வித்துக்கள் மரங்களாகும். மரம் வித்து நிலை போல் தான் மனிதருக்கும் மற்றுயிருக்கும் மறுபிறப்பு. அப்ப நம்மளோட மறுபிறப்பு நமது குழந்தைகள் தான்.
இல்லையா? இது ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க. பிறந்த உயிர் இறந்த உயிர் மீண்டும் பிறப்பதில்லையே, சிவவாக்கியர் சொல்றார். அப்ப நம்மளோட இருந்து அப்படியே நம்மளுடைய அடுத்த பிறவி நமது குழந்தைகள் எல்லாமே அவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆயிப்போம். அப்படி இருக்கும் பொழுது அப்ப அந்த குழந்தைகளுக்கு நாம என்ன மிச்சம் வைக்க போறோம், என்ன கொடுக்க போறோம்? பதிவுகள் டிரான்ஸ்பர் ஆகும் இல்லையா? நம்ம அது அந்த விளக்கத்துக்குள்ள போனா டெப்த் டைவர்ட் ஆயிடும், சப்ஜெக்ட் டைவர்ட் ஆயிடும். அப்ப அந்த குழந்தைகளுக்கு நாம என்ன பண்ணணும்? நாம் வாழும் காலத்தில் காயக்கல்பம் செய்து நமக்கு காய்கல்பம் தொடர்ந்து செய்ய போறோம். நம்ம காய்கல்பம் செய்து நமக்கு குழந்தை பிறகு அதுக்கப்புறம் நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் இந்த நன்மக்களை அந்த குழந்தைகளை நன்மக்களாக அந்த குழந்தைகளுக்கு என்ன கொண்டு போய் சேர்க்கிறோம், எப்படி கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது தவறாது உடற்பயிற்சி, அது விலங்கின பதிவுகளை போக்குறதுங்கிறாங்க. உடற்பயிற்சி, தவம், தற்சோதனை பயிற்சி. ஏன்னா தவம் செய்ய துரியாதீத தவத்துல இன்னைக்கு நம்ம பண்ணினோம் இல்லையா? இந்த துரியாதீத தவத்துல முக்களங்கங்களும் போகுங்கிறாங்க. ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம் தன்முனைப்பு, தான் என்னுடையது அப்படிங்கிறது, தனதுங்கிற பொருள் பற்று, புகழ் பற்று, இதெல்லாம் கரைந்து போகும். கரைந்து போம் தன்முனைப்பு அப்படிங்கிறாரு சுவாமிஜி ஒரு பாடல்ல. அப்ப அது ஆணவம். கண்மம்ங்கிறது பதிவுகள், சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம். இந்த பதிவுகளும் நீங்கிவிடும். அதுக்கு அடுத்தது மாயை, புலன்மயக்கம் நீங்கும். ஏன்னா இந்த புலன் மயக்கத்தினாலதான் நம்ம மேல மேல பதிவுகளை கூட்டிக் கொண்டே போறோம். அப்ப அந்த அயராத விழிப்பு நிலைக்கு நம்ம வரும் பொழுது புலன்களை அனுபவிப்போம், அளவோடும் முறையோடும். இப்ப அளவோட முறை அனுபவிக்கும் பொழுது நமக்கு நற்பதிவுகள் தான் சேர்ந்து கொண்டே போக, நம்ம எவருக்கும் துன்பம் தரமாட்டோம். அப்ப இது நம்ம கிட்ட வந்து அந்த துன்பம் தராத அந்த இரண்டொழுக்க பண்பாடு அப்படியே நமது வாழ்க்கையாக்கி கொள்ளும் பொழுது முதல்ல வந்து நம்மளுடைய தவம், துரியாதீத தவம் செய்து 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 அந்த இறை கடல், அந்த காந்த கடல்ல நம்மளுடைய பதிவுகளை அந்த கரைக்க 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 இது நம்மளுடைய தேவையில்லாத துர்க்குணங்கள், நம்மிடம் உள்ள தேவையில்லாத பதிவுகள் எல்லாம் அது எழுச்சி பெறாது. எழுச்சி பெறாத இருக்கும்போது என்ன நடக்கும்? எண்ணம், சொல், செயல், இந்த மூன்றுமே நேர்மறையாக இருக்க பெறுவோம். எண்ணம் சொல்லாகிறது, சொல் செயல் வடிவம் பெறுகிறது. எந்த செயல் செய்தாலும் விளைவு நிச்சயம். இந்த எண்ணம் சொல் செயல் நம்ம உடல்ல, ஜீவகாந்தத்துல, உடற்செல்கள்ல, மூளைச்செல்கள்ல, பிரபஞ்ச களத்துல, பான்காந்தத்துல எல்லாத்திலையும் பதிவாகுது. அப்ப நமக்கு இந்த பதிவுகள், நம்மளுடைய பதிவுகள், கருமைய பதிவுகள் குழந்தைகளுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். வாழ்த்து, நம்மை நாம் ஒழுங்குபடுத்திக் கொள்கிறோம், தற்சோதனை செய்கிறோம், நமது அருகுணங்கள் சீராகிறது. அருகுணம் சீராகி நம்ம வந்து நம்மளுடைய மனித தன்மை மேம்படுகிறது, மிளிர்கிறது, நாம் தூய்மை அடைகிறோம். நாம் தூய்மை பெற 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 நமது குழந்தைகளுக்கு அந்த வைப்ரேஷன், நம்மளுடைய காந்தகலத்துல இருக்காங்க, நம்மளுடைய வாழ்த்தலைகள், நம்மளுடைய எண்ணங்கள் அந்த குழந்தைகளுக்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அப்ப ஆக ஆக அந்த குழந்தைகள் வந்து இயல்பாகவே நற்குணங்களோடு இருப்பாங்க. நம்ம பண்றதை பார்த்து வளர்றாங்க. நம்ம நேரா குழந்தைங்க எங்கேயோ ஃபாரின்ல இருக்காங்க, நம்ம எங்கேயோ இருக்கோம்னா கூட நம்மளுடைய அந்த அலை, நம்ம வித்தன் மூலம் நம்ம கூட தொடர்புல இருக்கோம் இல்லையா? சோ அந்த காந்த அலை அவங்களுக்கு மோதி ஊடுருவி ஊடாடி அது போய்கிட்டே தான் இருக்கும். அப்ப அந்த குழந்தைகள் ஆட்டோமேட்டிக்கா அந்த நல்ல குணங்களோட அந்த மனித தன்மையோட மனதை இதமாய் மனித தன்மையோட இருப்பாங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்கா இயல்பாவே நடக்கும். இப்ப நாம பண்ண வேண்டியது இதுதான், நம்மளுடைய பயிற்சிகளை தவறாது செய்யறது. ஒரு பாடல் எடுத்தேன், அதோட தொடர்புடைய பாடல் ரொம்ப எனக்கு உள்ள ரொம்ப ஷேக் பண்ணிடுது என்ன. பெற்றோர்கள் உயிர் மரணம் வழி பிறந்தால் பின்தொடரும் மக்களோடு இணையும் போக்கால் பெற்றோர்கள் மன நிறைவாய் வாழ்வதற்கும் பேரமைதியோடு உயிர் நீப்பதற்கும் பெற்றோர்க்கும் பிள்ளைகளே கடமை ஆற்றும் பெருநெறியை முன்னோர்கள் வகுத்துள்ளார்கள். பெற்றோர்கள் அமைதி குலைந்து இருப்பாரானால் பிள்ளைகளும் தொடர்ந்து அமைதி இழப்பர் வாழ்வில். கடைசிய 2 வரி உழுகிட்டுங்க. பெற்றோர்கள் அமைதி குலைந்து இருப்பாரானால் பிள்ளைகளும்
பிள்ளைகளும் தொட அமைதி இழப்பர் வாழ்வில். அப்ப எங்க நம்ம சரி பண்ணிக்கணும்? முதல்ல நம்மள சரி பண்ணிக்கணும். நம்ம என்ன அந்த குழந்தைங்களுக்கு குடுத்துட்டு போக போறோம்? பொறாமை, ரொம்ப பூரிப்பு. அதாவது என்ன சொல்றது? அந்த புகழ் மயக்கம், பொறாமை, வருத்தம், கவலை, துக்கம். எனக்கு இது நடக்கல, அது நடக்கல. எல்லாத்தையும் தேக்கி 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 வச்சு கடந்த காலத்திலேயே வாழ்ந்து மனதுக்குள்ள சேர்த்து சேர்த்து வச்சு அந்த அத்தனை எதிர்மறையான எண்ணங்களுக்கும் பதிவுகளுக்கும் அழுத்தத்தை கூட்ட 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 அது பிள்ளைகளின் வளர்ச்சியை பாதிக்கும். பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதிக்கும். மாறாக என்ன செய்யலாம்? நிகழ்காலத்துல இருப்போம். நிகழ்காலத்துல இருக்கும் பொழுதுதான் நிகழ்காலம் நம்முடைய ஆற்றும் செயல்கள் எதிர்காலத்தை முடிவு செய்யும். சோ அந்த விதத்துல அந்த குழந்தைகளை நன்மக்களாக அவர்கள் தழைத்து ஓங்க நாம தொடர்ந்து நமது பயிற்சிகளை செய்ய முறைப்படுத்திக் கொள்வோம். நம்மளை நாம் சரிப்படுத்திக்கலாம். இப்ப பெற்றோர்கள் சொல்லிட்டே வந்து இத வந்து பிள்ளைகளுக்கு கடன் இருக்கு இல்லையா? நன்மக்களாக பிறந்துட்டாங்க, நல்ல பிள்ளைகளாக இருக்காங்க. அவர்களுக்கும் கடன் இருக்கு. ஏன்னா பிள்ளைகள் தான் அடுத்தது. அப்ப நாம எப்படி இருக்கணும்? நல்ல பெற்றோர்களாக இருக்கணும். அவங்க குழந்தைகளுக்கு அவங்க நல்ல பெற்றோர் உதாரணமாக இருக்கிறதுக்கு நாம தான் உதாரணம். அந்த குழந்தைகள்ட்ட எப்படி எல்லாம் இருக்கணும்? மனம் விட்டு பேசணும், அன்பு செலுத்தணும், இதெல்லாம் பண்ணணும். அந்த பிள்ளைகள் பெற்றோரோட அன்பா பேசணும். பெற்றோர்களை மதித்து நடக்கணும். பெற்றோர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை முழுமையாக செய்யணும். ஒண்ணுமே வேண்டாங்க. நான் முதல்ல ஆரம்பத்துல சொன்னது. அன்பா 2 வார்த்தை. அவ்வளவுதான். பெற்றோர்கள் இதுதான் எதிர்பார்க்கிறாங்க. வாழ்ந்து முடிந்த அந்த அந்த நிறைவுல அவங்களுடைய வாழ்க்கையோட முக்கால்வாசி முடிஞ்சாச்சு. அடுத்து எஞ்சியுள்ள நாட்கள் என்ன வேணும் அந்த வயதான பெற்றோர்களுக்கு? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? அந்த அவங்களோட நேரம் செலவிடணுங்கிறாங்க. பெற்றோர்களோட கொஞ்சம் நேரம் செலவிடணும். அந்த நேரம் அவங்க கேட்கறது அதுதான். பொண்ணோ, பொருளோ, வசதியோ எதுவுமே கிடையாது. அந்த குழந்தைகள்ட்ட இருந்து அன்பான 2 வார்த்தை அவர்களோட வாரம் முழுக்க பிஸியா இருந்தா கூட ஒரு 1/2 மணி நேரம் அவங்க கூட நேரம் செலவிடணும். அவங்க கூட இருக்கணும். இதுதான் சின்ன எதிர்பார்ப்பு. நிறைய பேர் கவுன்சிலிங் நான் பாக்குறேங்க. இதுதான் கேக்குறாங்க. பிள்ளைங்கள் பேச மாட்டேங்கிறாங்க. டைம் இல்ல பேசுறதுக்கு. நம்ம போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களாவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம பண்ணும்போது பிஸியா இருக்கேன் அப்புறம் கூப்பிடுறேங்கிறாங்க. நான் கூப்பிடுறது இல்ல. எத்தனையோ பேர் பாக்குறேன் நான். பெற்றோருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அடுத்தது தொழில்ல, கல்வியில், தொழில், அவர்கள் வாழ்க்கையில் அந்த நற்குணங்களோடு என்னெல்லாம் போதிக்கப்பட்டார்களோ, எத்தனை வாய்ப்பு வந்தாலும் அதுல இருந்து தடம் மாறாமல் அதிலேயே இருந்து அந்த ஒழுக்கமான பிள்ளைகளாக இந்த சமுதாயத்திற்கு எவ்வுயிரையும் தன்னுயிர் போல் பாவித்து அந்த தொண்டு மனப்பான்மையோட அந்த சமுதாயத்துக்கு நற்தொண்டு செய்து இந்த நம்ம கடைசி குரல்ல பார்த்தோம் இல்லையா? அதுதான் என்ன சொல்றாங்க அதுல வள்ளுவர் பெருந்தகை இவனை இவ மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என் நோற்றான் கொல் எனும் சொல். இவனை பெற பெற்றோர் என்ன தவம் செய்தார்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த பிள்ளைகள் வாழ்ந்து காட்டணும். ஏன்னா இன்றைய பிள்ளைகள் நாளைய பெற்றோர்கள். அவர்களுடைய சந்ததியினருக்கு ஒரு முன்னுதாரணம் இருப்பாங்க. என்ன கொடுக்குறோமோ அது திரும்ப வரும் இல்லையா? அப்ப அந்த குழந்தைகள் தாய் தந்தையருக்கு செலுத்தும் மரியாதை, அன்பு அதை விட பன்மடங்காக அவர்கள் பிள்ளைகளிடமிருந்து அவர்களுக்கு கிடைக்கும். சொசைட்டில நல்ல 4 விஷயங்கள் நல்லதா செய்து தொழில் செய்யற இடத்த நேர்மையோடு தொழில் செய்து அது குடும்பத்துல அவருக்கு அப்புறம் அடுத்த சந்ததி இல்லறம் திருமணமாகும் பிள்ளை பேரு சுற்றம் அவங்கள்ட்டலாம் உண்மையான அன்பு அந்த அன்போட அரவணைத்து எல்லாரையும் அனுமதித்து கடமையை முழுமையாக செய்து வாழும்போது எப்படி வளர்த்திருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த ஒரு வார்த்தை அந்த பெற்றோருக்கு பூரணத்துவம் பெறும், நிறைவு கொடுத்துரும், வாழ்க்கை நிறைவு கொடுத்துரும். அந்த வார்த்தை அவர்கள் காதல் விழுற அளவுக்கு அந்த பிள்ளைகள் வாழணும். இதுதான் பெற்றோருக்கு பிள்ளைகள் செய்யும் ஒரு கடன், ஒரு பொறுப்பு. அந்த விதத்துல பெற்றோர்களுக்கும் பொறுப்பும் கடனும் இருக்கு, பிள்ளைகளுக்கும் பொறுப்பும் கடன் இருக்கு.
நன்மக்கள் என்பது நல்ல மக்களை உருவாக்கி, அதாவது அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியது முழுமையாக கொடுத்து, அதன்படி அவர்கள் வாழ்ந்து பெற்றோர்களை பெருமைப்பட செய்வதைத்தான் இந்த அதிகாரம் முழுமையாக விளக்குறது. இதற்கு நமது அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் ரொம்ப சிறப்பா நமக்கு கொடுத்திருக்கிற எளிமையான மனவளக்கலை யோக பயிற்சிகளை தொடர்ந்து தவறாது முழுமையாக செய்யும் போது இது அனைத்துமே சத்தியம், இது அனைத்துமே நம்மளால இதன்படி வாழ முடியும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பு வழங்கிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி, இறை பேராற்றலுக்கு நன்றி, குரு மகானுக்கு நன்றி, மன மகிழ்வோடு நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.